எனக்கு வந்து யூரின் ஃப்ரீக்வன்சி அதிகமாகவே இருக்குங்க. 1 ஹவருக்கு ஒன்ஸ் நான் யூரின் போய்கிட்டே இருக்கேன். இதனால எனக்கு வந்து தூக்கம் குறையுது. பெண்களுக்கு இருக்கக்கூடிய யுட்ரஸ், அதுக்கப்புறம் மலக்குடல் பகுதி, இது எல்லாமே கொஞ்சம் தளர்வு ஏற்படும்போது அப்போது யூரினரி பிளாடரில் ஒரு அழுத்தம் ஏற்பட்டு அந்த மாதிரி ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக இருந்தால் பாலியூரியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கண்டிஷன் இருக்குங்க. இந்த இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடிய சமயத்தில் அடிக்கடி யூரின் போய்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு யூரின் பிளாடரில் இல்லைனாலும் திரும்ப திரும்ப யூரின் போகிற மாதிரியே ஒரு நிலை இருக்கும். நம்ம உடலில் இந்த சிறுநீரக பாதிப்பு இருக்கும்போது, சிறுநீரக செயல்பாட்டில் நமக்கு பாதிப்பு ஏற்படும் போது என்ன ஆகுதுன்னா, ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இரவு நேரத்தில் அடிக்கடி யூரின் போகிறேங்க. எனக்கு வந்து யூரின் ஃப்ரீக்வன்சி அதிகமாகவே இருக்குங்க. 1 ஹவருக்கு ஒன்ஸ் நான் யூரின் போய்கிட்டே இருக்கேன். இதனால எனக்கு வந்து தூக்கம் குறையுது, ஃபுல் டே எனக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இரவு நேரத்தில் அடிக்கடி ஏற்படக்கூடிய இந்த மாதிரி சிறுநீர் போகக்கூடிய ஒரு தொந்தரவு, இதுக்கு என்னதாங்க தீர்வு? என்னென்ன காரணங்களால் இந்த அடிக்கடி யூரின் போகணுன்ற ஒரு தாட் வருது? இல்லை நான் யூரின் போகிறேன், ஒரு 50 ml 100 ml தாங்க வந்திருக்கும், இதுக்கு வந்து இவ்வளோ அர்ஜென்சியாக வர மாதிரி இருக்குது, யூரினரி இன்கான்டினன்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம். ஸோ பெரும்பாலும் இரவு நேரத்தில் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி அதிகமான சிறுநீர் போகக்கூடிய ஒரு நிலை இருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஏஜ் ஒரு ரீசனுங்க. முதல் காரணம் இதுதான். ஸோ ஏஜ், நிறைய பேருக்கு வந்து ஏஜ் பர்சன்ஸ் நிறைய பேர் இருப்போம். இப்போ இவர்களுக்கு என்ன ஆகுதுன்னா, இரவு நேரத்தில் என்னாங்கன்னா யூரின் அடிக்கடி போகிற மாதிரி இருக்கும். இதில் என்னென்ன காரணங்கள் பார்த்தோம்னா, பிளாடர் மசில்ஸ் வந்து வீக்காக இருக்கிறது, பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் வீக்காக இருக்கிறது, இது ஒரு முக்கியமான காரணம். ஸோ அவங்களுக்கு வந்து யூரின் வந்து பிளாடரில் ஹோல்ட் பண்ணி வைக்க முடியாமல் இருக்கிறதுனால அடிக்கடி யூரின் பாஸ் பண்ணியே ஆகணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு நிலை இருக்கும். அதே மாதிரி பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் வந்து தளர்வு ஏற்பட்டிருக்கும்பொழுது நமக்கு என்ன ஆகுனா, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ், பிளாடராக இருக்கட்டும், பெண்களுக்கு இருக்கக்கூடிய யுட்ரஸ், அதுக்கப்புறம் மலக்குடல் பகுதி, இது எல்லாமே கொஞ்சம் தளர்வு ஏற்படும்போது அப்போது யூரினரி பிளாடரில் ஒரு அழுத்தம் ஏற்பட்டு அடிக்கடி யூரின் போகணும் அப்படின்ற ஒரு நிலை ஏற்படுது. அடுத்து இரண்டாவது முக்கியமான காரணம் அப்படின்னு சொன்னோன்னா, நம்மளுடைய பிளட்டில் இருக்கக்கூடிய சுகர் லெவல். உங்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு எப்படி இருக்குது? சுகர் லெவல் அதிகமாக இருந்துச்சுன்னா நைட்டில் தான் அடிக்கடி இது நமக்கு தெரியும். இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம்னா சுகர் இருக்குன்னே தெரியாது. என்னடா நைட் அடிக்கடி யூரின் போகிறோமே, நம்ம சுகர் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாமான்னு பார்த்தா, ஆமாம்ல சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிடுச்சே அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். அந்த மாதிரி ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக இருந்தால் பாலியூரியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கண்டிஷன் இருக்குங்க. அடிக்கடி யூரின் போய்கிட்டே இருக்கிறது நீங்கள் பார்ப்பீங்க. அப்போது இந்த மாதிரி நம்ம அதிகமாக யூரின் பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது நம்ம ரத்தத்தில் சர்க்கரை அளவு, முக்கியமாக இந்த HbA1c லெவல், இந்த HbA1c லெவல் அதிகமாக என்ன ஆகும்னா, இரவு நேரத்திலும் நம்ம அதிகமாக யூரின் போய்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சென்சேஷன் வரும். ஸோ இதை நம்ம தவிர்க்கிறதுக்கும் என்ன பண்ணணுன்றதோ நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்த முக்கியமான காரணம் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன். இது வந்து 3வது முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 3வது முக்கியமான காரணம் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன். இந்த இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடிய சமயத்தில் அடிக்கடி யூரின் போய்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு யூரின் பிளாடரில் இல்லைனாலும் திரும்ப திரும்ப யூரின் போகிற மாதிரியே ஒரு நிலை இருக்கும். ஸோ நம்ம உடலில் இம்யூனிட்டி குறைவாக இருக்கும்போது இந்த மாதிரி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் பெரும்பாலும் ஏற்படுதுங்க. இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் பெண்களுக்கு அதிகமாகவே வருது. சுகர் லெவல் இன்க்ரீஸாக இருந்தாலோ, இல்லை நம்மளுடைய உடல்லையே இம்யூனிட்டி குறைவாக இருக்கும்போதும் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வந்து அடிக்கடி யூரின் போகிற மாதிரி ஒரு நிலை இருக்கும். இதுவே ஆண்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட், இது வந்து 4வது முக்கியமான ஒரு காரணம். இப்போ 4வது முக்கியமான காரணம் இந்த ப்ரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆண்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ப்ரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட்னாலையும் அதனால் இன்ஃப்ளமேஷன் ஏற்படுது அப்படின்னு சொல்லும்போது, PSA லெவல் அதிகமாக இருக்கும்போது, ப்ரோஸ்டேட் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன் அப்படின்னு சொல்கிறோம். PSA லெவல் அதிகமாக இருக்கும்போதும் யூரின் அடிக்கடி போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலை இரவு நேரத்தில் ஏற்படுது. இதை தாண்டி பார்த்தோம்னா 5வது முக்கியமான ஒரு காரணம் சிறுநீரக செயல்பாடில் பாதிப்பு. ஸோ க்ரானிக் கிட்னி டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சிறுநீரக பாதிப்பு இருக்கும்போது, சிறுநீரக செயல்பாட்டில் நமக்கு பாதிப்பு ஏற்படும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி அடிக்கடி யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு ஏற்பட்டு நைட்டில் ரொம்ப அதிகமாக நம்ம வந்து யூரின் பாஸ் பண்ணுற ஒரு நிலை ஏற்படுது. அப்போது இந்த 5 முக்கியமான காரணங்களால் இரவு நேரத்தில்
அதிகமாக சிறுநீர் கழிக்கணும் அப்படின்ற ஒரு நிலை இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக இதில் எப்படிங்க நம்ம மாற்றம் செய்யலாம்? யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருந்தால் ரொம்ப எளிமையாக சித்த மருத்துவத்தின் மூலம் அதை நம்ம சரி செஞ்சுக்கலாம். இல்லைங்க, உங்களுக்கு அதிகமாக பிளட் சுகர் லெவல் இருந்ததுன்னா அதற்கான மருந்துகள் நம்ம எடுக்கலாம். முதல்ல சிறுநீரகத்தை வலிமைப்படுத்தக்கூடிய மருந்துகள் எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் அடிவயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் வலிமையாக இருப்பதற்கான மருந்துகளும் எடுக்கலாம். அப்படி எடுக்கும்போது நம்மளுடைய பிளாடரில் இருக்கக்கூடிய மசில்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அடிவயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் நமக்கு வலிமையாக இருக்குங்க. சரி, அப்படி எடுக்கக்கூடிய மருந்துகள் என்ன? இந்த சர்க்கரை அளவை நம்ம உடல்லேருந்து குறைத்து நம்ம மசில்ஸ் வந்து ஸ்ட்ரென்த்தனாக இருக்கிறதுக்கு என்னென்ன மூலிகைகள் எடுக்கலாம்னா, முதல் மூலிகை அப்படின்னு சொல்கிறது தேற்றான் கொட்டை. இந்த தேற்றான் கொட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த சிறுநீரகங்களை வலிமையாக்கக்கூடிய மூலிகை அப்படின்னு சொல்லலாம். இப்போ சிறுநீரகங்களை வலிமையாக்குவதற்கு அதோடைய ஃபங்க்ஷன் நார்மலாக இருக்கிறதுக்கு தேற்றான் கொட்டை ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை அப்படின்னு சொல்லலாம். தேற்றான் கற்பம் அப்படின்ற மருந்தும் இருக்குது. ஸோ இதை எடுக்கும்பொழுது அடிக்கடி நைட்டில் யூரின் பாஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு நிலை நமக்கு மாறும். கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து நமக்கு கண்ட்ரோலுக்கு வர ஆரம்பிக்கும். சிறுநீரகத்தோட செயல்பாடு நார்மலாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் பிளாடர் மசில்ஸும் பெல்விக் மசில்ஸும் நமக்கு வந்து நல்லாவே ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிக்கும். இந்த கற்பம் மருந்தை எப்படி எடுக்கலாம், தேற்றான் கொட்டை கற்பம் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, டெய்லி காலையிலையும் இரவும் அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து தண்ணீரில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் குடிச்சிக்கிட்டே வரலாம். ஸோ வெந்நீர் வெதுவெதுப்பான தண்ணீரில் கலந்து நம்ம குடிச்சிக்கிட்டே வரணும். ஸோ இதை ரெகுலராக நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்போது சிறுநீரகமும் நமக்கு வலிமையாகும், பிளாடர் மசில்ஸும் நமக்கு ஸ்ட்ரென்தனாக ஆரம்பிக்குது. இதை தாண்டி வேறு என்னங்க பண்ணலாம், வேறு என்ன வழிமுறைகள் இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா, நல்ல துவர்ப்பு சுவை இருக்கக்கூடிய நம்ம கஷாய வகைகளையோ மருந்துகளையோ நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு பேசிக்காக ஒரு கஷாய மருந்து இருக்குங்க. இது எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா, தளர்ந்த தசைகள் இறுக்கம் அடைவதற்கு இந்த கஷாயத்தை நம்ம குடிக்கலாம். அப்போ பொதுவாக என்ன பண்ணலான்னா, திரிஃபலா சூரணம். இந்த திரிஃபலா சூரணத்தோட சில மூலிகைகள் நம்ம சேர்க்கணும். திரிஃபலா சூரணம் அப்படின்னு சொல்கிறது கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய், இது மூன்றும் சேர்ந்தது தான் இல்லைங்களா? இதில் இது வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்குறோன்னா இதனோட 50 கிராம் அளவுக்கு வெந்தயம் சேர்க்கணும், 50 கிராம் அளவுக்கு ஏலக்காய் சேர்க்கணும், 50 கிராம் அளவுக்கு சீரகம். இந்த 3 மூலிகையும் இதனோட சேர்த்துக்கணும். ஸோ 50 கிராம் சேர்த்துக்கணும். ஏற்கனவே நம்ம வந்து திரிஃபலா சூரணம் 100 கிராம் எடுத்து வச்சுருக்கோம். இது எல்லாமே ஒன்றாக சேர்த்து பொடியாக்கி ஒன்றாக சேர்த்து டெய்லி காலையிலையும் மாலை வேளத்துலையும் நம்ம வந்து கஷாயமாக இதை குடிக்கணும். ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து 3 கிளாஸ் தண்ணீரில் போட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு காலை இரவு இல்லைங்க ஏதாவது ஒரு வேளையை நான் குடிக்கலாமா, தாராளமாக குடிக்கலாம். ஸோ ஒரு வேளையாவது இந்த கஷாயத்தை நம்ம ரெகுலராக குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது தசைகள் தளர்ந்த தசைகள் நமக்கு இருக்க முடியும். நிறைய பேர் வந்து நம்ம சொல்கிற அடிவயிற்று பகுதியில் எனக்கு வந்து தசைகள் தளர்வாக இருக்குது, ஆர்ம்ஸில் ஸோ கைகளில் தொடை பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் தளர்வாக இருக்குது. இதை வலிமைப்படுத்த நம்ம என்னங்க செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கஷாயம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ரெகுலராக இந்த கஷாயத்தை நம்ம குடிச்சிட்டே வரலாம். ஒரு 20லேருந்து 25 நாட்கள் நம்ம தொடர்ந்து குடிக்கும்போதே உடலில் இருக்கக்கூடிய தளர்ந்த தசைகள் இறுக்கம் அடைவதை நம்ம கண் கூட பார்க்க முடியுங்க. அதே மாதிரி தான் அடிக்கடி நமக்கு வந்து யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வருதா, தாராளமாக இதை எடுத்துக்கலாம். உடல் உஷ்ணம் இருக்கா, இது வந்து சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த கஷாயத்தை நம்ம குடிக்கலாம். அப்போ பொதுவாக நம்ம இரவு நேரத்தில் அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறோன்னா அந்த தசைகளோட தளர்வு முக்கியமான காரணம். அடுத்தது முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு நான் சொன்னது பிளட் சுகர் லெவல். அதே மாதிரி ஆண்களுக்கு இருக்கக்கூடிய ப்ரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட், இந்த என்லார்ஜ்மெண்ட்டுக்குமே பார்த்தோம்னா இந்த கஷாயத்தை நம்ம குடிச்சிட்டு வரலாம். இந்த கஷாயத்தை தொடர்ந்து நீங்கள் குடிக்க குடிக்க இத்தனை பிரச்சனைகளும் நமக்கு சரியாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி இரவு நேரத்தில் அடிக்கடி யூரின் போகணும் அப்படின்ற ஒரு நிலையும் நமக்கு மாறும். ஸோ இரவு வந்து தூக்கமே இல்லாமல் யூரின் போய்கிட்டே இருந்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகுனா வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்ததாக உடலோட வெப்பம் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ உடல் வெப்பம் அதிகரிச்சுன்னா அடுத்தது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆகுனா பித்தம் அதிகரித்து கேஸ் ட்ரபிள் வர்றது, கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ் வர்றது, ஆசிட் ரிஃப்ளெக்ஸு, வயிற்று பகுதியில் அல்சர், இந்த மாதிரி பிரச்சனைகள் வருங்க. ஸோ இது எல்லாமே தடுப்பதற்கும் இந்த கஷாயம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் பயப்படவே வேண்டாம். சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய நீர்மூழ்கி கஷாயம் நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ தொடர்ந்து நீர்மூழ்கி கஷாயமும் ஒரு 2 வாரங்களுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது
உடலில் இருக்கக்கூடிய அதிகமான உஷ்ணம், சிறுநீர் பாதையில் இருக்கக்கூடிய எரிச்சல், இன்ஃபெக்ஷன் இதுவும் குறைந்து அடிக்கடி யூரின் நம்ம போயிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு நிலையும் உங்களுக்கு மாற ஆரம்பிக்கும். ஸோ பகல் நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அடிவயிற்று பகுதியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து, நல்லெண்ணெயை வந்து எடுத்து அடிவயிற்று பகுதியில் நல்லா மசாஜ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் மைல்டாக நம்ம வந்து வெந்நீர் ஓட்டடம் கொடுத்துட்டு வரலாம். இது வந்து ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிடங்கள் இந்த பயிற்சியை நீங்கள் செஞ்சாலே போதும். ஸோ நல்லெண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் வெந்நீர் ஓட்டணும், ஒரு 5லிருந்து 10 நிமிடங்கள் தினம்தோறும் ஒரு வேளை இது செய்யும் பொழுதும் அடிவயிற்று பகுதியில் தளர்ந்து இருக்கக்கூடிய தசைகள் கொஞ்சம் கொஞ்சமாக இறுக்கமடைய ஆரம்பிக்கும். இரவு நேரத்தில் அதிகமாக யூரின் பாஸ் பண்ணுறாங்க, எனக்கு பெரிய ஒரு இதனால ஒரு தொந்தரவாக இருக்குது அப்படின்னா இந்த மருத்துவ குறிப்புகளை ஃபாலோ பண்ணுங்கள், நல்ல பலன் கிடைக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.